நான், சலீம், பிச்சைக்காரன்னு ஒவ்வொரு படத்திலையும் புதுமையான கதைக்களத்தை தேர்வு செஞ்சு வெற்றியடையும் ஹீரோவா மாறியிருக்காரு விஜய் ஆண்டனி. இவருடைய படத்துக்கு போனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குங்கிறத இப்போதைய சினிமா ரசிகர்களின் மனசுல ஆழமா பதிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி நடிப்புல இப்ப ஒரே சமயத்துல யமன் படமும் சைத்தான் படமும் உருவாகிட்டு இருக்கு. இதுல சைத்தான் படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. இதனால தீபாவளிக்கு அந்த படத்தை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இசையமைப்பாளரா இருந்து ஹீரோவா மாறியிருக்கும் விஜய் ஆண்டனி தன்னுடைய படங்களை பண்டிகை நாட்கள்லயோ அல்லது பெரிய ஹீரோக்களின் படம் வெளியாகும் சமயத்திலேயோ ரிலீஸ் செய்யறத தவிர்த்தாரு. ஆனா சைத்தான் படத்தை இந்த முறை தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடிவெடுத்திருக்காரு. அதே நாள்ல விஷாலுடைய கத்திச்சண்டை, கார்த்தியுடைய காஷ்மோரா, தனுஷ் நடிச்சிருக்கும் கொடி, ஜிவி உடைய கடவுள் இருக்கான் குமாரு ஆகிய படங்கள் வெளியாக இருக்கு. முதன்முறையா பலத்த போட்டிக்கு மத்தியில களமிறங்கும் விஜய் ஆண்டனிக்கு வெற்றி கிடைக்குமாங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.